அன்பு. ஆமா, இந்த இடம் எங்க இருக்கு? சார் அங்கே இருங்க சார். சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? சுகுமார் எங்க போனா? சத்தியமா எங்கே போனான்னு தெரியாது சார் எனக்கு. அப்போ அன்பு குழந்தைங்க எங்க போனாங்க? இனிமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க சார். வழக்கமாக ஒரு பொண்ணு தான் வந்து அவங்கள கூட்டிட்டு போகும். அந்த பொண்ணு ஏதோ வீடு இருக்குன்னு சொன்னதுனால அவங்க கிளம்பி போயிட்டாங்க சார். இதுதான்க்கா நான் சொன்ன வீடு. இருங்க, ஹவுஸ் ஓனர் கூட்டிட்டு வரேன். அண்ணா, நான் சொல்லியிருந்தேன்ல, அது இவங்க தானே? வணக்கம்மா. வணக்கங்க. இவங்களுக்காக தான் நான் வீடு கேட்டிருந்தேன். பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா உன்னை நம்பிதமா வீட கொடுக்குறேன். எதானாலும் நீ தான் பொறுப்பு. சரிங்கண்ணே, நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. என்ன நம்பி தைரியமா கொடுங்க. சரி கோமதி, உன் பேர் என்னம்மா? என் பேரு அன்பு சார். இவ பேரு மலர். இவங்க 2 பேரும் என் பசங்க. அம்மா, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வைமா. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க சார். நான் போய் சாவி எடுத்துட்டு வரேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் கோமதி. நீ எங்களுக்கு பண்ற உதவிக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னே தெரியல. மனசு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவரை பாக்குறதுக்கு கராரா தெரியும். ஆனா நல்ல மனசுக்கா. ஏதாச்சும் ஒண்ணுனா ஓடி வந்து நிப்பாரு. நானும் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி கோமதி. அம்மா, இங்கதான் நம்ம இருக்க போறோமா? இதுதான் நம்ம வீடா? ஆமா கலை, இங்கதான் இருக்க போறோம். அம்மா, ஓனர் வந்துட்டாங்க. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கோமதி கிட்ட சொல்லிருக்கேன். கரெக்டா 5ஆம் தேதிக்குள்ள வாடகை கொடுத்தணும். இபி மீட்டர் தனியா இருக்கு, மோட்டார் சுவிட்சும் தனியா இருக்கு. தேவைன்னா நீங்களே போட்டுக்கலாமா. ஆனா அதுக்காக தண்ணி எல்லாம் வீணா செலவு செய்யக்கூடாது. வீட்டுல ஏதாவது மாட்டணும் வைக்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஆனா அதுக்கான செலவு உங்களோடதுதாம்மா. சரிங்க சார். கோமதி, கூட்டு போமா. சரிங்கண்ணே. அக்கா வாங்கக்கா. வாங்க. வாங்கக்கா. மலர், வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நடந்ததை மறந்துரு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிரிச்சு சந்தோஷமா இரு மலர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. வீடு கிடைச்சதே எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு. அக்கா, இன்னைக்கு நல்ல நாள் சொன்னாங்க. பால் காய்ச்சிடலாமா? என்னாச்சுக்கா? பால் காய்ச்ச பாத்திரம் எதுவுமே இல்லையே. நாங்க வெறும் துணிமணியோட தான் கிளம்பி வந்தோம். நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வேணும்னே ஞாபகம் வருது. அவ்வளவுதானே. எங்க வீட்ல ஒரு அடுப்பு சும்மா தான் இருக்கு. இப்பதான் காம்போ ஆஃபர்னு ஏகப்பட்ட பாத்திரம் கொடுக்கறாங்களே. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருங்க. இரு, நான் பணம் தரேன். அக்கா, சென்னைக்கு வரும்போது இப்படி ஒண்ணும் இல்லாம வந்த நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறத பாத்திருக்கேன்க்கா. நீங்களும் அப்படி ஆனதுக்கு அப்புறம் சேர்த்து வாங்கிக்கிட்டா போச்சு. கூட 100-200 சேர்த்து தர மாட்டீங்களா என்ன? சரிங்கக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, வா மலர், நாம வீட்டை கிளீன் பண்ணுவோம். என்ன டாக்டர் சார்,
என்ன முழிக்கிறீங்க? 2-3 நாளைக்கு சாப்பாடுக்கு காசே வரலையே. குடுக்கற ஐடியா இருக்குல்ல? ம் தந்துடுறேன். சொன்னா போதாது, கொண்டு வந்து குடுக்கணும். நீங்க படுக்க காலையில கோட்டை ஒளிச்சு வச்சுட்டு போயிடுவீங்க. என் கையில இப்ப காசே இல்லையே. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் காசு வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். ம் பாட்டிக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான் எதுவும் சொல்லல. நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னைக்கு டிஃபன் ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு காசெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான். என்ன திடீர்னு கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? அதுவா? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணுன்னதும் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு பாருங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பைக்க ஸ்டார்ட் பண்ணி போன ஸ்பீட் இருக்கே, அதுக்குதான். ஃபர்ஸ்ட் ஏன் அவ்வளவு கோவமா கிளம்புனீங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் உங்க அசிஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாரு உனக்காக தாமா போறாருன்னு சொல்லி. நமக்கு ஒண்ணுன்னா கேட்க கூட ஆள் இருக்காங்கன்னு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யோ ஜஸ்டிஸ், எல்லாம் உன் வேலை தானா? நான் அன்புக்காக போனது தெரியாம இவ இவ்வளோ சந்தோஷப்படுறாளே, பாவம். உண்மையை சொல்லிடலாமா? ஏற்கனவே பொய் சொல்றேன் தான் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கா. பொய் கொஞ்சம் ஓவரா தான் சொல்றீங்க. ஆனாலும் நீங்க அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்ல. பாட்டிக்கிட்ட அதான் நான் சொல்லலன்னு சொல்றேன்ல. இனிமேலும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க டாக்டராவே இருந்துட்டு போங்க. ஆனா பாட்டிக்கு லேசா தலைவலிச்சா கூட ஏதாவது மருந்து கேக்கும், அது மட்டும் குடுத்துறாதீங்க. ஆனா எப்படிதான் இவ்ளோ பொய் சொல்ல தைரியம் வந்துச்சோ? ஒண்ணு கூட உண்மை இல்ல. இப்ப கூட உங்க தம்பின்னு ஒருத்த வந்திருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிச்சா உங்க அத்தை பையன்னு சொல்றான். ஏன் தம்பியா? எங்க இருக்கான்? நீங்க ஒண்ணு பதறாதீங்க. அவன் வந்து இனியா சொன்னான்னு என்ன கூப்பிட்டு கதவை திறக்க சொன்னான். கதவை திறந்ததும் சரவண மாமான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாளே. ஓ, சரவணனா? ஆமா, உண்மையிலேயே அவன் யாரு? அந்த உண்மை கதைய நான் இன்னொரு நாள் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். குழலி, பாட்டிக்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கும் இன்னைக்கு ஸ்பெஷலா டிஃபன் செஞ்சு கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீதான் அவுட். சரி சரி, வை வை, சீக்கிரம் வை. நீ என் கையில கட்டு போடாம விட மாட்ட போல இல்ல. என்கிட்ட அடி வாங்கி இப்படி கத்துறிய மாமா? இன்னும் நீ வீக்காதான் இருக்க. இப்ப பாரு, அடி. டேய் சரவணா. அண்ணே, அண்ணே, எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படா சென்னைக்கு வந்த? நான் கோயம்பேட்ல காய்கறிகளோட இருக்கிறக்கா வந்தனே. ஜஸ்டிஸ் கிட்ட அட்ரஸ் கேட்டு வந்தேன். ஜஸ்டிஸா? நான் இவ்வளவு நேரம் அவங்க கூட தான்டா இருந்தேன். ஒன்னும் சொல்லவே இல்ல அவன். வக்கீல, இது சரவணன் மாமாவோட சர்ப்ரைஸ் விசிட். சரவணா, என்னண்ணே? அப்பா அம்மா எப்படிடா இருக்காங்க? அவங்கள நல்லா பாத்துக்கிறியா? நான் எவ்வளவுதான் அவங்கள நல்லா பாத்துக்கிட்டாலும் நீங்க இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதானே. வெளியே அவங்க என்னதான் சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள எப்பவுமே அவங்க ஓன் நினைப்பா தானே இருக்காங்க. நானும் தான் மாமா பாட்டி தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க என்ன பத்தி நினைக்கவே இல்லையா மாமா? தங்கம், யார் சொன்னது அந்த மாதிரி? பாட்டி உனக்காக லட்டு, அதிரசம், முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய், பாத்தியா வக்கீல, எனக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்க அம்மா அப்பா உன்னை கண்டுக்கவே இல்ல. நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? போறேம்மா. அதுக்கே இப்படி மென்ன முழுங்கெல்லாம் பதில் சொல்ற? அப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? அம்மா என்கிட்ட மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருந்தாங்க ஸ்கூலை பத்தி. நீ என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டேன்னு நான் வர போய் சொல்லிட்டேன்ப்பா. ஆனா அம்மா நம்பின மாதிரியே தெரியல. பரவாயில்லடா, நீ சொன்ன போய் அப்பா சீக்கிரமா உண்மையாக்கிடுவேன். ஓகேப்பா. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். என்னென்ன பாக்குறீங்க? இல்லடா, உன்னை பார்த்தது அவன் முகமே பிரகாசம் ஆயிடுச்சு.
அவ ரொம்ப தனியா ஃபீல் பண்றா. ஆனா என்கிட்ட காமிச்சுக்க மாட்டான். ரொம்ப பாவம்டா. நான் தான் உங்க கூடயே இருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்க தானே நான் வேண்டான்னு சொன்னீங்க. இங்க பாருண்ணே, இப்ப கூட நீ சரின்னு சொல்லுன. நான் இங்கே இருக்கேன், இனி அவன் நான் பாத்துக்கிறேண்ணே. வேணாண்டா, அவளை நான் பாத்துக்குவேன். அம்மா அப்பாவை தனியா விடக்கூடாது. நீ அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்கோ. நீயும் வந்துட்டா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம வாழ்க்கை மட்டும் என்ன இப்படி ஆயிடுச்சு? ஆளுக்கு ஒரு பக்கமா யாருமே இல்லாம ஆளாளுக்கு தனித்தனியா இருந்து கஷ்டப்படுறோமே. ஃபீல் பண்ணாத சரவணா. எங்க இருந்தாலும் நம்ம மனசு ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்படி நினைச்சுதான் நான் தைரியமா இருக்கேன். அண்ணா, அன்பக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே? இல்லடா. மலரை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லண்ணே, தெரிஞ்ச உங்ககிட்ட தானே நான் முதல்ல சொல்லுவேன். நானும் தேடிட்டு தானே இருக்கேன். சரிடா, நீ நீ எப்ப கிளம்பணும்? நான் காலையில கிளம்புறேண்ணே. சரி, அப்போ நீ சீக்கிரம் போய் தூங்கு. ஆமா, சாப்பிட்டியா? இல்லண்ணே, நீங்க வந்ததும் ஒன்னா சாப்பிடலான்ட்டு இருந்தோண்ணே. சரிடா, நீ போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரிண்ணே. இந்த சாக்லேட்டை இனியா யாரு கூடவும் ஷேர் பண்ண மாட்டான். ஆனா அன்பு கூட ஒரே ஒரு வாட்டி ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அக்கா, கீரை இருக்கா? சாரி சார், 2 கட்டு தான் இருந்துச்சு. இப்பதான் அந்த மேடம் எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு தேவைன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கோங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ. அன்பு, அன்பு, எப்படி இருக்க அன்பு? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இந்த நிலைமையில நான் இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? அன்பு, உண்மை தெரியாம நீ பேசிட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். தெரிஞ்ச வரைக்கும் போதும். நீ ஊரை விட்டு ஓடி வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமா, நான் அங்கேயே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு செத்திருக்கணும் இல்ல? ஏன் அன்பு இப்படியெல்லாம் பேசுற? நான் கோவத்தை அடக்கிட்டு பேசிட்டு இருக்க சிவம். உன்னை மறுபடியும் என் வாழ்க்கையில சந்திக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதி உன்னை சந்திக்க வச்சிருச்சு. என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அப்படி பேசுறேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கல. அன்பு, ப்ளீஸ் எதுவும் பேச வேண்டாம். எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். யார் முகத்திலையும் முழிக்க கூடாதுன்னு இந்த ஊருக்கு ஓடி வந்த சிவம், இங்கேயும் வந்து என் நிம்மதியை பறிக்கிறியே. அன்பு, நான் சொல்றது ஒரே ஒரு முறை, கொஞ்சம் கேளு.
உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் என்ன பின்தொடர்ந்து வர? தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல அன்பு, எதுவும் முடியல. சத்தியமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. இது தற்செயல நடந்த விஷயம். இதை என்ன நம்ப சொல்றியா? நம்பிதான் ஆகணும் அன்பு. உன்னை பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பந்தம் இன்னும் முடியலன்னு தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு அன்பு. நான் யாரையும் எதையும் நம்ப நான் தயாரா இல்ல. நான் என் குழந்தைங்க என்ன, என் லைஃப் நிம்மதியா போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அன்பு, உன்னை எப்பவுமே பாத்திர கூடாதுன்னு அன்னைக்கு நினைச்ச மாதிரி தான் இப்பவும் நினைக்கிறேன். ப்ளீஸ் போயிடு. என் வாழ்க்கைக்குள்ள திரும்ப வரணும்னு நினைக்காத. அக்கா 2 சாக்லேட். 20 rupees சார். என் லைஃப்ல இனிமே எல்லாம் புதுசா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏன் சிவத்தை திரும்பவும் பார்க்க வைக்குது விதி? வேணாம், எனக்கு என் குழந்தைங்களை தவிர வேற எந்த சொந்தமும் வேண்டாம். ஹலோ, சொல்லுங்க சிவம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கீதா. உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா? அத பத்தி பேச வேண்டாமே. இல்லைங்க, பேசலாம். ஏன்னா நான் அன்பை பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமாங்க, பார்த்தேன், பேசினேன். நிஜமாவா? எப்ப பாத்தீங்க? அவ என்ன சொன்னா? இப்பதாங்க, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால. சிவம், ஒரே நிமிஷம், நான் திரும்ப கூப்பிடுறேன். இன்னொரு கால் வருது. ஏய் கீதா, எப்படி இருக்க? அன்பு, ஏய் உனக்கு எத்தனை நாளா கால் பண்றேன், ஏன்டி என் போனை எடுக்க மாட்டேங்கிற? சரி, நீ முதல்ல எப்படி இருக்க சொல்லு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் நல்லதா இருந்தேன். அதுக்குள்ள என்ன ஆச்சு? என் லைஃப்ல நான் யார மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவனை நான் மீட் பண்ணிட்டேன். யாரு? சிவம் தானே? உனக்கு எப்படி தெரியும்? ஏ, இது என்னடி கேள்வி? உன் லைஃப்ல இருக்க ஒரே ஒருத்தன் சிவம் மட்டும் தானே? இருக்கிற ஒருத்தர் இல்ல, இருந்த ஒருத்தர். அன்பு, ஒரே நிமிஷம் லைன்ல இரு. ஹலோ. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் லைஃப்ல இனிமே நீங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்காக தெரியாத ஒரு பொது இடத்துல அவளை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படிங்க தனியா விட முடியும்? அதான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. நிஜமாவா? ஆமாங்க. இருங்க ஒரே நிமிஷம். ஹலோ அன்பு. சொல்லுடி, எங்க போயிட்ட? அது கிளையண்டோட கால் வந்தது. நீ சொல்லு. சிவம் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? பழக்கம் போல சாரி, தெரியாம நடந்து போச்சு. நிஜமாவே ஃபீல் பண்ணி தான் பேசினாரோ என்னவோ. அவருக்கு என்ன ஃபீல் வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா ஏன் மனசுல அப்படி எந்த ஃபீலும் இல்ல. இன்னொரு கால் வருது, நான் திரும்ப கூப்பிடுறேன். நீ பிஸியா இருந்தா நான் அப்புறமா பேசட்டுமா? சொல்லுங்க கீதா, சொல்லுங்க. நீங்க இன்னும்ல ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா கேட்டேன். நீங்க இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறதால எந்த யூஸும் இல்லைன்னு தோணுது. அவ உங்ககிட்ட பேச வேண்டான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றா. நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது.
அவ எப்படி என்கிட்ட பேச வேண்டாம்னு உறுதியா இருக்காளோ அதே மாதிரி நான் அவகிட்ட பேசணும்னு உறுதியா இருக்கேன் கீதா. பார்க்கலாம்.